ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி கொத்தவரங்காய் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. இது சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம தாளித்து விட்டுடலாம். குக்கர் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் இது கூடவே மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது கூடவே 2 தக்காளி சேர்த்துடலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்துடணும், குழையணுங்கிறது இல்லைங்க, நல்லா வெந்து வந்தால் போதும். இப்போ தக்காளி நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு மசாலாவோட ஒன்றா நல்லா கலந்து வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை விசில் வரட்டும். பாருங்கள், நான் 5 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதை திரும்பவும் அடுப்பில் வச்சு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் நம்மளுக்கு கிரேவியில் நல்லா இறங்கி வரும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டுங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.